ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வார வாரம் வருகின்ற இந்த விசேஷ நாளான வெள்ளிக்கிழமை அன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா, இவ்வாறு நீங்கள் கடைபிடித்து வந்தாலே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வெள்ளிக்கிழமை என்று நம்ம மற்ற நாட்களில் நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை என்று பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி கடாசம் நம்ம வீட்டிற்குள்ளே மகாலட்சுமி தேவியை நம்ம வரவேற்கக்கூடிய நாளாகவே கருதப்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா, அன்றைய தினம் இந்த மாதிரியான தவறுகளை தவிர்த்து கொண்டு காலையிலிருந்தே நம்ம முறைப்படி அந்த செயல்கள் என்னென்னவோ அதை செயல்படுத்துவது நல்லது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும் வாரந்தோறும் இந்த கோலத்தை போட்டு வருவது இன்னும் சிறப்புக்குரியதாக இருக்கும். காலை எழுந்தவுடன் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வாசல் தெளித்து கோலம் போடும் பழக்கம் இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்று காலை உங்கள் வாசலில் தாமரைப்பூ கோலம் போடுவது மகாலட்சுமிக்கு உகந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதற்காக மற்ற கோலங்கள் எல்லாம் போட்டால் தவறு இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த தாமரைப்பூ கோலம் போடுவது நல்லது. இருப்பினும் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா, தாமரைப்பூ கோலம் லட்சுமி கடாசத்தை நமக்கு அதிகப்படியாக உண்டாக்கி தரும் அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. அதனால் முடிந்தவங்க தாமரைப்பூ கோலம் போடுங்க. இல்லை எங்களுக்கு அது தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச கோலத்தையே போட்டு வைங்க. இது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம். அதாவது காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிற்கு பின் வாசல் இருந்துச்சுன்னா அந்த வாசல் கதவை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் அங்கே நில்லுங்க. ஒரு 5 நிமிடம் கழித்து அதை சாத்திட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திரும்ப முன்வாசல் கதவு நிலைவாசல் அந்த கதவை திறந்து மகாலட்சுமி தாயாரே வருக அப்படின்னு அந்த ஒரு வாசகத்தை கூறிவிட்டு நீங்கள் அதற்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த வேலைப்பாடுகளில் ஈடுபடலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, மற்ற நாட்களில் எல்லாமே சமையலறையை நம்ம சுத்தம் செய்யாமலேயே சமைக்கும் பழக்கத்தை நம்ம வைத்திருப்போம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா, எல்லா நாட்கள்லேயுமே நம்ம சமையலறையை இரவு நேரத்தில் நம்ம சுத்தம் செய்து விட்டு தூங்குவது மிகவும் சிறப்புக்குரியது. அதாவது நம்ம இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா பெரும்பாலும் வீட்டு பெண்கள் பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை அன்று தான் சமையலறையை நல்லா சுத்தம் பண்ணி எல்லாம் நைட்டு தொடச்சி வச்சுருவாங்க. வியாழக்கிழமையே வீடெல்லாம் அலசி அன்றைக்கே பார்த்திங்கன்னா, எல்லா அழுக்கு துணி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சோப் போட்டு வீடையே நல்லா க்ளீனாக வச்சுருவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடாது அப்படின்னு வியாழக்கிழமை செய்யணும். எதற்குன்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை பூராமே நம்ம இறைத்தன்மையை மட்டும்தான் சிந்திக்கணும். அந்த மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வாசம் செய்வார் அப்படிங்கிறது நியதி. அதனால் அந்த நேரத்தில் நம்ம அழுக்கு துணிகளை துவைச்சிக்கிட்டு இருப்பது, வீட்டை சுத்தம் பண்ணாமல் இருப்பது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல லக்ஷ்மி கடாசத்தை கொண்டு வராது. இது எல்லாமே எதிர்மறை தன்மையைத்தான் நமக்கு வீட்டில் வச்சுருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்தாலுமே அதற்கு பலன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் வியாழக்கிழமை இரவு மட்டுமாவது எச்சில் பாத்திரங்களையும் சமையலறையில் அப்படியே போட்டு வைக்காமல் சமையலறை சுத்தம் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் உங்களது சமையலறையை லக்ஷ்மி கடாசத்தோடு தொடங்குவது மிக சிறப்பு வாய்ந்ததாக ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா, காலை நேரத்தில் சமையலறையை சுத்தம் பண்ணாமல், பாத்திரம் கழுவாமல், துடைக்கப்படாத அந்த மேடை, அடுப்போட அந்த மேடை, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு எதிர்வினையை தான் கிளம்பும். நம்ம கடுப்பாக காலையிலேயே பார்த்திங்கன்னா, நம்ம சமையலறையில் கடுப்பான வேலைகளை செய்கிற மாதிரி நமக்கு தோணக்கூடும். அதனால் வியாழக்கிழமை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எல்லாத்தையுமே சுத்தம் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை முழு அந்த தெய்வ கடாட்சத்தோடு நம்ம வேலையை செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை என்று வீடு கூட்டும் போதும் சில பெண்கள் மறதியாக வீடு கூட்டும் துடைப்பத்தால் கதவு ஓரங்கள், ஜன்னல் ஓரங்களில் இருக்கும், மூலை முடுக்கில் இருக்கும் அந்த ஒட்டடைகள் எல்லாமே சுத்தம் பண்ணி எடுப்பார்கள். அதாவது ஒட்டடை குச்சி இல்லாமல் வேறு ஒரு கிழமைகளில் கூட துடைப்பத்தால் ஒட்டடை அடிப்பது தவறு. எப்போதுமே ஒட்டடையை துடைப்பத்தால் தட்டக்கூடாது. ஒட்டடை குச்சியால் தான் சுத்தம் செய்ய வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று பார்த்திங்கன்னா, கூட்டும்போது அங்கங்கே ஒட்டடையை பார்த்தாலுமே அதை சுத்தம் செய்யக்கூடாது. ஏன்னா அன்றைய தினம் முழுவதுமே பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு சுத்தம் செய்கின்ற வேலையுமே செய்யக்கூடாது. முந்தின நாளே எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அதற்காக தான் சொல்வது. நம்ம முழு பூஜை முறையும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவது, நல்ல முறையில் வீட்டை எதிர்வினைகள் இல்லாமல் நேர்மறை ஆற்றலில் பெருக செய்யத்தான் நம்ம வழிவகை செய்யணும். அந்நேரம் போய் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற வேலையிலலாம் நம்ம ஈடுபடக்கூடாது.
முடிந்தவரை பார்த்திங்கன்னா வீட்டு ஒட்டடை சுத்தம் செய்யும் வேலைகள், ரொம்ப மேலே உள்ள அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் சுத்தம் செய்கின்ற அந்த வேலைகளை பார்த்திங்கன்னா ஆண்களிடம் பெண்கள் ஒப்படைத்து விடுவது நல்லது. அதற்கு தகுந்தாற்போல் பார்த்திங்கன்னா ஆண்களுமே அந்த சுத்தம் செய்கின்ற வேலையில் ஈடுபட்டு உதவிக்கு இருவருக்குள்ளே அந்த உதவிகள் செய்து கொள்ளும் பொழுது தான் வீடு பார்த்திங்கன்னா சுபிட்சமாக இருக்கும். அலட்சியமாக சோம்பேறித்தனமாக நம்ம இதை விட்டுட்டு போயிட்டோம்னு வைங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை கஷ்ட முறையில் போயிடும். அப்போ இந்த ஒரு சிறிய தவறுனால கூட நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது புரியாது நமக்கு. நம்ம ஏதோ ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடுவோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த குறையை நம்ம சரி செய்து கொள்ள ஒருபோதும் எண்ண மாட்டோம். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பின்பற்றும் பொழுது தான் நமக்கும் நல்ல அந்த தெய்வ அருள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, அதே போல் மாலையில் எந்த கிழமையாக இருந்தாலுமே காலையில் ஒரு வேளை வீட்டை பெருக்குவாங்க முழுவதுமாக. அதே போல் சாயந்தர நேரத்துலையுமே வாசு தெளித்து கோலம் போடுவாங்க. அப்போ 4:30 மணிக்குள்ளாகவே பார்த்திங்கன்னா வீட்டை கூட்டி விடுவது நல்லது. காலையில் எப்படியும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்துவிட்டு சமையல் வேலை எல்லாத்தையுமே செய்துவிட்டு வீட்டை கூட்டி சுத்தம் செய்து விடுவார்கள். அதே போல் சாயந்தர வேலையில் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்குள்ளேயே வீட்டை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா இன்னொரு முறை கூட்டி அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா போட்டு, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போட்டு 5 மணிக்கு மேலே சிறியதாக இன்னொரு ஒரு அகல் விளக்கு ஏற்றி விட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம ஈடுபடலாம். இது காலையும் மாலையும் தவறாமல் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். வீட்டில் உள்ள மூலை முடுக்கு எல்லாம் அந்த தூசிகள் கீழே படர்ந்து இருந்தாலுமே அதை முழுவதுமாக நம்ம கூட்டும் பொழுது தான் வீடும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம எங்கிட்டலாமோ போயிட்டு வருவோம், அந்த கண்ணுக்கு தெரியாத அழுக்கு கூட அந்த இடத்துல கொட்டி கிடக்கும். அதனால் அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நம்ம படுக்கவும் செய்வோம், சும்மா தரையில் கூட நம்ம படுத்திருப்போம். அதனால் எப்பொழுதுமே காலையும் மாலையும் இரு வேளையும் பார்த்திங்கன்னா வீட்டை தவறாமல் கூட்டி விடுவது மிகவும் சிறப்புக்குரியது. அதே போல் வெள்ளிக்கிழமை என்றாலே பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு சமைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு அசைவம் சார்ந்த சாப்பாட்டை பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கக்கூடாது. அன்றைய நாள் பார்த்திங்கன்னா சாம்பார், துவரம் பருப்பால் ஆன அந்த சாம்பார் வைத்து சமைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். உங்களால் பருப்பை தனியாக சமைக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல, நீங்கள் சாதம் வடிப்பீர்கள் அல்லவா, அதில் ஒரு 4 துவரம் பருப்பையாவது சேர்த்து போட்டு வேக வைத்து வடித்து விடுங்கள். அவ்வளவுதான். எங்களுக்கு தனியாக அப்படி செய்ய தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியாவது செய்து விடுங்கள். அது சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு. இந்த துவரம் பருப்பும் பார்த்திங்கன்னா லட்சுமி கடாசம் நிறைந்தது. அதனால் வெள்ளிக்கிழமை என்று நம்ம அதை சமைப்பது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அந்த பெருக செய்யும் அப்படிங்கிறதான். அதனால் தனியாக சமைக்க தெரியாது அப்படின்னா சாதத்துலேயாவது ஒரு 4 பருப்பை பார்த்திங்கன்னா போட்டு வைத்து விட்டு சமையுங்கள். அதே போல் இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்பொழுதெல்லாம் தினந்தோறும் துணி துவைக்கும் பழக்கம் என்பதே கிடையாது. நம்ம ஒரு தடவை உடுத்தினாலுமே பார்த்திங்கன்னா அந்த துணியை அதற்கப்புறம் சும்மா அலசிட்டாவது நம்ம அணிந்து கொள்வது தான் சிறப்பு. அந்த காலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு துணியை இப்படி எடுத்து வைக்க மாட்டார்கள். தினந்தோறும் இருக்கும் அழுக்கு துணியை தினந்தோறும் துவைத்து விடுவார்கள். இன்று நேரமில்லை காரணமாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு செய்வதன் காரணமாக பார்த்திங்கன்னா அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கும் சூழ்நிலை. சில பேர் பார்த்திங்கன்னா வீடுகளில் அந்த அழுக்கு துணிகளை எல்லாமே வெள்ளிக்கிழமை அன்று காலையில் மொத்தமாக துவைத்து விடலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து துவைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு. முடிந்தால் வியாழக்கிழமை அன்று சுத்தம் செய்து வைத்து விடுங்கள். உங்கள்கிட்ட நீங்கள் சேர்த்து வச்சே துவைக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, வியாழக்கிழமைக்குள்ளே நம்ம துவைச்சி விடுவது நல்லது. வெள்ளிக்கிழமை என்று பார்த்திங்கன்னா முழு சுத்தத்தோடு வீடு இருக்கும் பொழுது தான் லட்சுமி கடாசம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் நிறைவாக இருக்கும். முடியாதவர்கள் அந்த அழுக்கு துணி வாடகை வெளியே வராத அளவிற்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கூடையில் போட்டு மூடி வீட்டிற்குள்ளே யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு ஓரமாக எடுத்து வைத்து விட வேண்டும். நம்ம அப்போ போட்டுட்டு வந்து அங்கிட்டு பார்த்திங்கன்னா வீசிட்டு போயிடக்கூடாது. அதற்கென்று முறையாக இருக்கின்ற இடத்துலையாவது நம்ம வைத்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை துவைத்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை அன்று மூட்டையாக சேர்த்து வைத்திருக்கோம் அந்த அழுக்கு துணியை கட்டாயம் பார்த்திங்கன்னா துவைக்கக்கூடாது. அதாவது வெள்ளிக்கிழமை துவைச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த பழக்கத்தில் இருக்கவே கூடாது. அதை வச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கூட துவைச்சிக்கலாம். வெள்ளிக்கிழமை என்றைக்குமே பார்த்திங்கன்னா துணி துவைக்கக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம அணிந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறு துணி ஏதாவது இருக்கும். ஒருத்தங்களுக்கு இன்றைய நாள் இப்படி போகணும் கிளம்பணும்னு அவங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம துவைச்சிக்கலாம். அதற்காக பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ரொம்ப அடைஞ்சி வச்சு
அதை சேகரித்து அந்த அழுக்கு துணியை பூரா இன்றைக்கி தான் துவைக்கணும்னு வெள்ளிக்கிழமை என்று பார்த்திங்கன்னா நம்ம துவைக்கக்கூடாது. ஒரு அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஒரு சட்டை இப்படி நம்ம அலசி போடுறோம். அதில் ஒன்று தவறு கிடையாது. அதுக்காக இன்றைய நாள் தான் நம்ம சேர்த்து வச்சு துவைக்கணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை என்று இப்படி துவைப்பது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தவறான செயல். அது நமக்கு தரித்திரத்தை தான் தேடித்தரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, சில பேர் வீடுகளில் குப்பை தொட்டியும் அந்த குப்பை வாரும் முறமும் பார்க்கவே படு மோசமாக இருக்கும். குப்பை தொட்டியிலேருந்து ஒரு துர்நாற்றம் அப்படிங்கிறது வீசிக்கொண்டே இருக்கும். அதாவது அதை நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகின்ற அந்த கழிவுப் பொருட்கள் அது எல்லாமே நம்ம சேகரித்து வைப்பது தான் குப்பை தொட்டி. அதை அன்றாடம் பார்த்திங்கன்னா நம்ம குப்பையை சேகரிப்பதற்கென்று பார்த்திங்கன்னா வீடுதோறும் ஆட்கள் வருவாங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம தவறாமல் அவங்க விசிலடித்து கூப்பிடும் பொழுதே போய் அந்த குப்பையில் எல்லாமே கொட்டிட்டு வந்துடணும். இல்லைன்னா அதற்கென்று ஒரு இடத்துல சேமித்து வைப்பார்கள். அந்த இடத்துலையாவது போய் பார்த்திங்கன்னா நம்ம கொட்டிட்டு வந்துடணும். இப்படி பார்த்திங்கன்னா அந்த குப்பைகளை கொட்டாமல் வாரந்தோறும் சேமித்து வைத்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீச அளவுக்கு நம்ம வைத்து விடக்கூடாது. குப்பை தொட்டியையும் அந்த குப்பை வாரும் முறம் துடைப்போம் இவை மூன்றையுமே பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு 2 முறையாவது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் செய்து வெயிலில் காய வைப்பது பெண்களின் ஒரு கட்டாய கடமையாகவே கருதப்படும். குறிப்பாக அந்த துடைப்பத்தில் சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு அந்த முடி கூட பார்த்திங்கன்னா சுற்றி கொண்டு இருக்கும் பாருங்கள். அது எடுக்கவே மாட்டாங்க. கூட்டி முடித்த பின்பு அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த துடைப்பத்திலிருந்து எடுத்து விட வேண்டும். இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டிற்குள்ளே மூதேவி வாசம் செய்ய மாட்டாள் என்ற கருத்தையும் நம்ம முன்வைத்து கொள்ளலாம். அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டை நம்ம பராமரித்து சுத்தமாக பேணி வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டிற்குள்ளே லட்சுமி கடாசம் பெருகும். நம்ம சுத்தமே செய்யாமல் வீடை நம்ம நறுமணத்தில் அந்த கெட்ட துர்நாற்றத்தில் வீச வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மூதேவி தான் வாசம் செய்வாள். மூதேவி வாசம் செய்தாலே வீட்டில் பலவாறான பிரச்சனைகள், துன்பங்கள், சண்டை சச்சரவுகள், வீட்டை இப்படி போட்டிருக்கேன்ட்டு அதற்கே பிரச்சனை வரும். அதனால் முறைப்படி பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருமே அனுசரித்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அந்த வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு தங்களுடைய வீட்டை நீங்கள் தான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். ஒரு வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாம் எப்படி முன்னொரு காலத்தில் வாழ்ந்தவங்கள்லாம் நம்மளுடைய அம்மாமார்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளணும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா டெய்லி அதை செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய தலையாய கடமையாகவே இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா இருப்பது அப்படிங்கிறதே ஒரு தவறான செயலாக இருக்கும். அவங்களுக்கு கை காலெலாம் பார்த்திங்கன்னா சும்மா இருக்காது. எல்லா வீட்லேயுமே பாருங்கள் அம்மாமார்கள்லாம் உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த வேலைப்பாடுகளை இழுத்து போட்டு செய்வாங்க. சுத்தம் செய்து வீடே அந்த தெய்வர்களோடு வைத்திருப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் வருகின்ற ஜெனரேஷனுக்கு பூராமே சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதிகமாகிருச்சு. அந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துடுறாங்க. அதனால் தவறாகவும் செய்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் மனவேதனைகள் அப்படிங்கிறது அதிகமாகிறது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து பின்பற்றி நம்மளுடைய ஜெனரேஷனுக்கும் நம்ம சொல்லித்தரும் பொழுது தான் அதே நல்ல வாழ்க்கை முறையாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வெள்ளிக்கிழமை அன்று எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ மற்ற நாட்களில் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா அப்படிலாம் கிடையாது. தினமுமே சுத்தம் செய்ய ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை இவ்வாறான விஷயங்கள் மேற்கூறிய இவ்வாறான விஷயங்களை கட்டாயம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அப்போ தான் வீட்டில் செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு ஏற்படும், கஷ்டங்களும் தீரும், லக்ஷ்மி கடாசமும் பெருகும் அப்படிங்கிறது. அதனால் இவ்வாறான விஷயங்களை தவறாமல் பின்பற்றி வாருங்கள். நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மேற்கூறிய விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும். இதை பின்பற்றி வாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.